Welcome to Good Boys LSK again. After a long period, we are again joining you. This is Deepak, and with me, லோஹித். இப்போ நம்ம மறுபடியும் பார்க்க போகிறது மஞ்சள் குழந்தை த பேபி இன் எல்லோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். டிடிடிடிடிங். இந்த மாதிரி நாங்கள் வாயிலே ரொம்ப மியூசிக்கெல்லாம் போடுவோம், பயந்துடாதீங்க. ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இந்த கூட்டணி வந்திருக்கு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் நன்றி. ஆட்டத்துக்குள் அடியெடுத்து வைப்போம். இதெல்லாம் போன பாட்டிலே பார்த்தாச்சு, மறுபடியும் வருது. இருந்தாலும் ஒரு பில்டப் நம்ம கொடுத்து தான் ஆகணும். Curious Christmas, the baby in yellow. Black star overhead, white garden below. The child demanded a man made of snow. இந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய போட்டிருப்பாங்க. நாங்கள் அதை அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் விளக்கம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இப்போ கேம மட்டும் ஆடும். என்னது, இடமே மாறிடுச்சு. ஒரே பனிக்காலம். ஏன்னா கிறிஸ்மஸ் டைமில் மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்னோமேனை பில்டு பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண்ணுவோம். இது என்னது, ஸ்னோ பாலா? மேக் அ ஸ்னோ பால். இப்போ தரையில் போட்டு பாதி தமிழ் பாதி இங்கிலீஷில் பேசினே இருப்போம். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த தரையில் போட்டு உருட்டுனா பெருசாகுது. ஆமாம், இதான் ஸ்னோவின் மகிமையா? ஸ்னோவின் மகிமை. இது நான் தரையில் போட்டால் உருகுமா? பழைய காலத்தில் இப்படி தான் டயரை உருட்டி தருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ பனியை உருட்டி விளையாடுறாரு, விழுந்துருச்சு, அது போயிடுச்சு. நம்ம மறுபடியும் ஒன்று எடுத்து உருட்டிகிட்டே இருக்கோம். ஆமாம், நம்ம எதுக்காக உருட்டுறோம்? இது தெரியல. மேக்கப் ஸ்னோமேன் கொடுத்துருக்கு. ஆமாம், ஸ்னோமேன்லாம் நம்மளுக்கு 2 பால் தேவைப்படும். ஒன்று தலை, ஒன்று வயிறு, அப்புறமா ஒரு கேரட் தேவைப்படும் மூக்குக்கு. பாப்பா இருங்களா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் பிக் எனப்பா. ஆமாம், ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு சொல்லுது. ஓகே, பாடி எடுத்துருவோம். பாடி எடுத்துருவோம்மா? என்னடா ஆரம்பமே இப்படி பேசுகிற? இதுதான் இந்த ஸ்னோமேனோடைய பாடி. அப்படி சொல்கிறியா? இப்போ இங்கே மாட்டினோடனே கரெக்ட் ஆகிடுச்சு. ரிக்வயர்ஸ் ஹெட். நம் இப்போ மண்டை உருட்டணும். மண்டை உருட்டணுமா? ஓ, மண்டைக்கான ஸ்னோவை உருட்டணும். என்னடா ஆரம்பமே சரியில்லையடா. பாடி எடுக்கணுன்ற, மண்டையை உருட்டணுன்ற. உருட்டு 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 உருட்டு. ஐயோ, ஓகே, மண்டை மாட்டிடலாம். மண்டை மாட்டிடலான்னு எனக்கு சண்டே மாட்டேன். மண்டை மாட்டினா மூக்கு முளைச்சிருது. ஆமாம், ஸ்னோமேனோட ஹைலைட்டே அதுதான். ஓகே, இப்போ டெக்கரேட் பண்ணணுமா முதல்ல? இந்த உனக்கு இதில் மாட்டிப்போம். இது என்னது, டேக் அ ஸ்கார்ஃப். இது வேணாம், இது நல்லா இல்லை. இது நல்லா இருக்கே. அப்புறம் இது 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 சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய காஸ்டியூமுக்கான ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. அது நல்லா அழகாகணும் போல. இது என்னது? இது அவ்வளோ நல்லா இல்லைல்ல. ஓகே, இப்போ நம்ம ஸ்கார்ஃபு போட்டாச்சு. இப்போது ஸ்னோமேனுக்கு ரொம்ப இது என்னது, ஸ்னோமேனுக்கு மீசெல்லாம் இருக்குமா? வேணும்னா வச்சுக்கலாம், வச்சுக்கோம். அடுத்தது தொப்பி. நல்லா தொப்பியாக கொடுங்க. இது என்னது, இது என்னது, பொண்ணு பையன் எல்லாத்தையும் கலந்து வச்ச மாதிரி இருக்கு. குச்சி 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 வச்சு என்ன பண்ணுவோம்? ஸ்னோமேனுக்கு கால் வேணுமா? வேண்டாம்ல. ஸ்னோமேனுக்கு தான் கை 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 வைக்கணும், அதுக்கு தான் குச்சி. இது என்னது, தொப்பி இப்படி இருக்கு. ஸ்னோமேனோட கண்ணு. ஸ்னோமேனுக்கு கண்ணு இருக்கா? இப்போ இல்லை, ஆனால் நம்ம வைக்கணும். ஓகே ஓகே, அது அப்புறம் பார்த்துப்போம். இது என்னது, பாலா? பாபுல். பாபுல்னா மாட்டுவோம். இப்போ என்னமோ புதுசாக அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே புரியல. நம்ம ரொம்ப அவுடேட்டடாக இருக்கோம். ரொம்ப நாள் இதுக்கு பக்கமே வரல. ஆமாம், அதனால் தெரியல. மாட்டுவோம். டெக்கரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அதான் முடிஞ்ச அளவு பண்ணுவோம். இது எனக்கு கைன்னு சொன்னால் என்னவோ வருது. இப்படி தான் இருக்கும் போல, நம்மளுக்கு தெரியலையே. கை எடுத்து இந்த கை தான் நல்லா இருக்கு. இதே மாதிரி வேறு கை மாட்டோம். இதெல்லாம் மாட்டி வச்சா குட்டி பசங்களுக்கு தான் மெயினாக இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவங்க வருவாங்களா இது மாதிரி மாட்டி வச்சா? வருவாங்க தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பனிக்காலத்தில் எங்கே இருக்காங்க குட்டி பசங்களே காணோமே எங்கேயும். இந்த இடத்துல அந்த குட்டி பசங்களை எல்லாரும் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த குழந்தை அவனை பற்றி தான் நமக்கு தெரியுமே. பூச்சியெல்லாம் சொல்லி விடுவோம். அழகுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அப்படியே வயிற்றில் ஒரு ரிங் போட்டுருக்கலாம். வாவ், இப்போ இந்த ஸ்னோமேன் ரொம்ப அழகாக இருப்பார். அவர் கண் மட்டும் எங்கே போச்சுன்னு தெரியல. பரவாயில்லையே, நல்லா தான் இருப்பார். இப்போ என்ன பண்ணுன்னா, நீ அந்த அழகுபடுத்தின பொருளை வச்சு கண்ணு வைக்கலாம்னு நினைக்கிறேன். அழகுபடுத்தின பொருள் வச்சேவா? அப்போ கோல் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்களா? நான் அதுக்கு பதிலாக வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். அதை வச்சு பாரு எவ்வளோ அழகாக இருக்கு. வயிற்றுலாம் வச்சுட்டு இருக்கேன் நான் கோல் எடுத்து. நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறது இல்லை, ஸ்னோமேன் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஃபோட்டோ எடுக்கணும். என்னது பழைய டெக்னாலஜியாக இருக்கும் போல. ஏய் அந்த குழந்தை இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? கிளம்பிட்டான்டா எங்க எல்லோ குழந்தை, மஞ்சள் குழந்தை. ஓ, அவன் கூட இப்போ நம்ம விளையாடுறோமா? அவன் என்ன தூக்கி எறிகிறான். நம்மளை அடிக்கவே முடியல அவனால. என்ன இந்த குட்டி பையன்? ஐயோ அடிக்கிறான். ஐயோ மூச்சிலாம் இதாகுது. மண்டை விட்டு ஓடிட்டான். இங்க மண்டை தூக்கி மாட்டிடுவோம். அவன் எங்கேயோ போயிட்டான். போட்டோம், மண்டையை தூக்கி மாட்டுவோம். மண்டையை மாட்டிடலாம். ரீஅட்டாச் த ஹெட். மண்டையை மாட்டி. ஏய், இவன் என்ன பண்றான்? டேய், அவன் என்னடா பண்றான்? போட்டோக்கு போஸ் கொடுக்க பாக்குறான் இவன். நீ எனக்கு தொல்லை பண்ற. போட்டோக்கு போஸ் வேணுமா? போடா அப்படி. மகனே மஞ்சள் குழந்தை தூக்கி போட்டாச்சு அவனை அப்படி. ஏய், ஒரு குழந்தை எப்படியா தூக்கி போடுவேன்? அவனா குழந்தை? போட்டோ எடுத்த வேற ஏதாவது. அவன் போட்டோல என்ன வேற மாதிரி வருது? டெவலப் பண்ணணும். இருட்டா இருக்கு. போன பார்ட்ல வேற கவலைகரமா நம்ம நியூட் குட்டி ரோபோட். ஆமா, அவனை அழிச்சிட்டானுங்க இந்த மஞ்சள் குழந்தை. இந்த மஞ்சள் குழந்தைக்கு இதே வேலையா இருந்துச்சு. நம்ம என்ன பிளான் பண்ணணும் அதை அடிக்கிறதே அவன் வேலையா வச்சிருக்கான். டெவலப் ஆகுது. இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப் எல்லாம் நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு மெமரி கார்டு அந்த மாதிரி முன்னாலெல்லாம் நெகட்டிவ் எடுத்து அதை போயிட்டு இது மாதிரி டார்க் ரூமில் வச்சு. இது சிரிக்கிற மாதிரி காமிக்குது. டெவலப் ஃபீட் மீயா டி. ஆஹா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்களா அவங்க வேலையை? பாட்டில் வச்சு பால் கொடுக்கணுமா அவனுக்கு? இவன் நல்லவனா கெட்டவனா? திடீர்னு பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கான். திடீர்னு பார்த்தா அட்டகாசம் தாங்க முடியல. கலவை. அவன் ஒரு கலவையா? இந்த குடி பாரு, இந்த குழந்தையும் பால் குடிக்குமான்ற மாதிரி உட்காந்துக்குது பேரு. சேஞ்சிங் டேபிள் கொண்டு போய் முட்டக்கண்ணா. டேய் மஞ்சள் குழந்தை, சுட்டி குழந்தை. அவன் எப்போ எந்த நேரம் எப்படி மாறுவானே நம்மளுக்கு தெரியாது. இங்க தொப்பி எடுத்து மாட்டணுமா? எங்க இருக்கு? குழந்தை நினைச்சு கொஞ்சவும் முடியல, பேய் நினைச்சு தூக்கி போடவும் முடியல. ஓகே, எங்க இருக்கு? என்னமோ இங்க இதெல்லாம் இருக்குன்னு காமிச்சிட்டு போட்டுருக்காங்க. அந்த தொப்பி எதனா எடுத்து அவனுக்கு மாட்டி விடு. குளிருக்கு நல்லா இதமா இருக்கும். இங்க இருக்கு. கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட் மேல மாடியில் இருக்கான். மொட்டை மாடியில. மொட்டை மாடி. இப்போ நம்ம போறோம். என்னது, நம்ம மறுபடியும் சேவத்தில் அடிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கலாம் வந்துடும். இந்த வீடு அந்த வீடு தானே இது? அதே வீடு தான், கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பொங்கல் வரப்போகுது இல்லை? ஓ சாரி, கிறிஸ்மஸ் இல்லை, கிறிஸ்மஸ். அதுக்காக அவங்க சுண்ணாம்பெல்லாம் அடிச்சுக்கிறாங்க போல இருக்கும். ஆமாம். இப்போ இந்த அவுட்ஃபிட்டை அந்த குட்டி பையனுக்கு போடணும். ஆமாம். இது எங்கேருந்து வந்தது? இல்லை, இதில் வேற ஸ்னோமேன் எங்கேருந்து வந்தானே எனக்கு கேள்வி கேட்டான். ஏய்,
எப்படிடா தொப்பி போட்ட ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா மாறிச்சு. ஓகே ப்ரிப்பேர் கிறிஸ்மஸ் டின்னரா. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி வே. ஃப்ரீசர்ல இருக்கான். ஃப்ரீசர் மேல தான் இருக்கு. ஃப்ரீசர் மேல இருக்குது டர்க்கி. டர்க்கி சிக்கன். நாம போயிட்டு சமைக்கலாம். என்னடா பண்ற? இரு டேய் தம்பி உனக்கு கோழி பிடிக்குமாடா? வான் கோழி பிடிக்குமா? நீதான் இன்னைக்கு டின்னர் ரொம்ப கிறிஸ்மஸ். பிடிக்குமா? ஓகே நீதான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் டின்னர். ஆனா கிறிஸ்மஸ் டின்னர் ஆகுது. ஏய் அவனை ஏன்டா போட்ட மைக்ரோ ஓவன்ல? டேய் குழந்தடா. என்ன சிரிக்கிறான்? பத்திக்கு. நமது அனைத்து திட்டங்களும் பாழாய் போய்விட்டது. ஓகே அவனை உள்ள போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன குக்கி யாரோ பண்ணி வச்சிருக்கோம் சாப்பிடுவோம். யாரோ பண்ணி வச்சிருக்காங்கலடா. யாரோ எலிய பிடிக்கிறதுக்கு அதுல விஷம் வச்சு வச்சிருக்காங்க. கேட்டா எடுத்து சாப்பிட்டேன். ஐயோ யாரோ நமக்கு பெல் அடிக்கிறாங்க. இங்க என்ன பெல் எல்லாம் இருக்கா பாரு. சொல்லல விஷம் சாப்பிட்டாங்க சொல்லல. யாரோ நம்மளுக்கு பெல் அடிக்கிறாங்க. நீ யாரு அடுத்த வருஷம் கூவான். நல்லதா பேசுவோம். கிறிஸ்மஸ். ஏய் யாரு? ஏய் நியூட்டே. ஏய் நியூட்டோ. நீ எப்படி வந்தா? How are you? Welcome back. இவன் எப்படி வந்தான்? ஹேப்பி கிறிஸ்மஸ் பாய். Happy Christmas. ஓ gift கொண்டு வந்திருக்கான் நமக்கு. கிறிஸ்மஸ் பிரசன்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான் நமக்கு. Hi. Thank you Newto. Thank you. Super. நியூட்டோ இல்ல. நியூட்டோ போச்சுல. நியூட்டு. ரொம்ப நன்றிப்பா. உன்னோட இது எப்படி உயிர் பொழிச்சு வந்தான்? டேய் அவன் ஒரு ரோபோட். அவனை ரிப்பேர் பண்ணா போதும். அவனை யார் ரிப்பேர் பண்ணுவா? இங்க ரிப்பேர் பண்ணதா ஆளே இல்லையே. அந்த சந்தில ஒரு கடை கிச்சன் டின்னர் ரெடியா? எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். என்னது? ஐயோ எரியுது. டர்க்கி சிக்கன் ஐயோ ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் அடிச்சோம். முடிஞ்சிருச்சு ஜோலி. வான்கோழி பிரியர்களே இது என்னது? பார்த்து கத்துக்கோங்க. கிரால் இன்சைட் அவ்வளோ போகுமா? உள்ள நுழைஞ்சு போங்க. என்னது எங்கேயோ இருக்கு? இவ்வளோ பெரிய மைக்ரோவேவ் ஆவனா? ஆமா ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள போனோமே. ஆமா 1 கிலோமீட்டர் உள்ள. போன வாட்டி ஃப்ரிட்ஜ் இந்த வாட்டி மைக்ரோவேவ் ஆவனா? ஆமா அது பரவாயில்ல. குளுகுளுன்னு இருக்கும். மைக்ரோ ஓவன் மட்டும் ஆன் ஆயிடுச்சு. ஜோலி முடிஞ்சது. வான்கோழி போகுது. குழந்தை போறான். ஓ அது சாப்பிட போறான். வான்கோழி பின்னாலே போறான். கொடூரமா இருக்கான்டா அவன். முகத்தை பார்த்தியா? எவ்வளவு சிகப்பா இருந்தானு. எங்க இது வான்கோழி? நீ வான்கோழி கருகலையே. நல்லாதான் இருக்கு. வான்கோழி வருவல் இன்னைக்கு ஒரு புடி. மங்களகரமா ஆரம்பிக்கிறோம். மஞ்சள் பாய். ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சீட்ல உட்கார்ந்துறோம். நியூட்டோ வந்திருக்கான் நம்ம விருந்துக்கு. அவன் எப்படி வந்தானே தெரியல. நியூட்டு அவன் நியூட்டு இல்ல. நியூட்டு இது எதுக்கு மறைச்சிட்டு இருக்கான்? என்ன காரணம் வருது? சூப்பு குடிக்கணுமா? ஜிங்கிள் பெல். ஏய் இது சூப்பர். பத்தியா சொன்னதா இல்லையா? கண்ணு ஏமாந்தியா? அது சூப்பு கிடையாது. இது என்னது? எனர்ஜி சாப்பிட போறோம். ஏய் அந்த ஆடு, முயல், பூனை ரொம்ப கொடூரமானவன். சாப்பிடலன்னா நமக்கு காலி. ஆமா. Keep eating. ஏனா நிறைய சாப்பிட்டாங்க. ஐயோ கத்துது. ஆமா இருந்தாலும் நம்ம செகண்ட் பார்ட்ல பார்த்தா ஏய் தம்பி எங்களை பத்தி காமெடி. செகண்ட் பார்ட்ல தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஓ இது மறுபடியும் இப்போ போன பார்ட்ல விளையாடணுமே. ஆமா அது சாப்பிட்டு கதை படிக்க போறோம். ஏய் பூனை வந்துருச்சு. பிளாக் கேட் சாப்பிட்டோம் நம்ம. சாப்பிடலையா? ஃபினிஷ் பால் பாட்டிலா? டேய் உனக்கு தர வேண்டியது எதுடா எனக்கு தர? அது பால் பாட்டிலே கிடையாது. மஞ்சள் கலர் என்னது வேற மாதிரி? இது ஏய் நியூட்டுக்கு என்னாச்சு? நியூட்டு அங்க பாரு அந்த குழந்தையோட கண்ணை பாரு.
அவனை விடுங்க. நியூட்டுக்கு என்னாச்சு? நியூட்டு ஐயோ பின்னாடி என்னமோ வந்துட்டு போயிடுச்சு. நியூட்டுக்கு போயிடுச்சு போல. நியூட்ரல் வயர் பிடிங்கிச்சு. நியூட்டு பாவம் மறுபடியும் அவன் என்ன செத்து விளையாடும். ஏய் நம்ம பண்ண ஸ்னோமேன் நம்ம தான் அதுக்கு உயிர் கொடுத்துருவோமா? இது எனக்கு உடஞ்சிட்டேன். நீலா கருப்பயிருக்கு. ஐயோ என்ன இடம் இது? கருப்பு நிலா பார்த்துருக்கீங்களா? தண்ணிக்குள்ள போட்டு என்னடா இவ்வளோ ஸ்னோமேன் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்னோமேனுக்கெல்லாம் உயிர் வரும்னு நினைக்கிறேன். ஏய் இதான் நம்ம பண்ணது. அட்டாக் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இதான் நம்ம பண்ண ஸ்னோமேன். எதுக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதனா ஆயுதம் இருந்தால் கையில் எடுத்து வச்சுக்கோ. எந்த நேரம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஆஹா பாரு எவ்வளோ அழகாக வரைஞ்சிச்சுக்கிறாங்க படம். மறுபடியும் டைனிங் ரூமுக்கு போகணுமா? என்ன சொல்லுங்க. டைனிங் ரூமுக்கு போகணுமா? இப்போதான் கொடூரமாக ஒரு மீல் சாப்பிட்டு வந்தோம். இன்னும் லாக் ஆகிடுச்சு. அப்போ இந்த வழியாக தான் போகணும். யாரா நீங்க? Who the hell are you? இந்த What are you doing here? யாரோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ண அந்த டர்க்கியை மட்டும் சாப்பிட்டு போயிருக்கானுங்க. டேய் வான்கோழி சாப்பிடலான்னு நாங்க வறுத்து வச்சா அவன்டா சாப்பிட்டு போறீங்க. பிரசன்ட் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் அவன். ஐயோ இப்போ நம்ம பிரசன்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா நம்ம ப்ரெசண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம பாஸ்ட்டுக்கு போகணும். அப்பதான் ஃபியூச்சர்ல போயிட்டு என்ன ஒரு அறிவு ப்ரெசண்ட் என்னன்றது. ஒரு பிரசன்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. பேபி டிமாண்ட்ஸ் தி பிரசன்ட். இந்த பிரசன்ட்டை கேட்குது. என்ன ராஜன் நினைப்பாட உனக்கு? இந்தா வச்சுக்கோ. டிமாண்ட் பிரசன்ட். யாரோ கதவு திறக்கிறாங்க. இன்னும் பிரசன்ட் கேட்குறாங்க. தி பிரின்ஸ் dreamt of snowman. dreamt of snowman. இவன் என்ன பண்றான்? நியூட் இஸ் ஸ்கேர்ட். நியூட் பயந்துட்டு இருக்கான். This is the place where we mixed the chemicals. ஆமா Last time. இங்கதான் என்னமோ மண்டை மேல என்னமோ சுத்திட்டுலாம் இருந்தது. Absolutely. இப்போ he demands the present. அடுத்த present இங்க தான் இருக்கு. Snowman warriors are there. You know. நம்மள ஏதோ ஒரு வகையில் அட்டாக் பண்ணுவாங்க. ஐயோ கண்ணு சாவுது. We have to be very very cautious. காணாம போயிட்டாங்க. டேய் இந்த தடவை வச்சிரு, என்ன விட்டுறா. எவ்வளவு நாள் தான் உங்களே வச்சிட்டு இருப்பேன். அவனுக்கு வேணும் பரிசுகள் எல்லாம் வேணும். கைரோஸ் என்ன ஊட்டி விடுறாங்க. மறுபடியும் இந்த கதகு அங்க இருந்தா நம்ம அவனை ஓபன் பண்ணி விட்டோம் அந்த குழந்தைய. இது என்ன? இந்த வேர்ல்ட் டோர். இது இன்னொரு பிரசன்ட். அவன் கண்ணு என்ன அப்படி இருக்கு சவுந்துட்டு. இது கீழே வேற போகணுமே. ரொம்ப பத்திரமா போகணும். இப்போ போ. ஐயோ பிரசன்ட் எழுந்துருச்சு. உடஞ்சிச்சு உள்ள. நாம வேற ஒரு வீடியோவும் பார்க்காம நம்ம பாட்டுக்கு எல்லாம் விளையாடி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு விளையாட வந்துருக்கோம். இந்த பரிசுகள் எல்லாம் கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட சேர்க்கணும். இந்த வச்சு கூட தயவு செஞ்சு அவன் ஏதோ பிரசண்டாக கேட்டுருக்கான். அளவுக்கு மீறினா இல்லை அமிர்தமும் நல்கிறா. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் தமிழ் எக்ஸாம் முடிஞ்சுது. அதனால தான் தமிழில் ரொம்ப உரையாற்றுகிறான் லோகித். ஓகே அடுத்த பிரசன்ட் எங்கே இருக்கு? மேலே மாடியில் இருக்கா? மறுபடியும் மாடிக்கு போனோம். என்னடா ஒவ்வொருத்தனை பார்த்தா திகிலா இருக்குது. ஐயோ இப்போ நம்ம இங்கிருந்து போக முடியாதா? எந்த இடத்துல இருக்கோன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த இடம் உறைஞ்சு போயிட்டு. இந்த இடம் உறைஞ்சு போகிற மாதிரி இருக்கு. வேற அப்பப்போ அந்த முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பயம் காட்டிக்கிட்டே இருப்போம். எந்த பக்கம் எப்படி வருவான்றதே நம்ம சொன்னா
இங்க இந்த இருக்கான் மாதிரி ஒருத்தன். ஏதாச்சும் எடுத்து அங்க ஒருத்தன் நிக்கிறான். நம்மளை சீண்டி பார்க்கறதே இந்த பிரசன்ட் எடுப்போம். கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லைடா லோகித்து. அந்த மஞ்ச குழந்தைய நம்ம ஒரு வழி பண்ணி ஆகணும். நம்ம ஒரே நிலையில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஸ்லோவா நடக்கிறோம் போல. இந்தாடா என்ன விட்டுறா. சந்தோஷம் ஆயிட்டான். கியூட்டா இருக்கான்டா. இப்போ ஓபன் அந்த கிரவுன் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப கியூட்டா இருக்கான் பார்க்கறதுக்கு. இவன் எங்களுடைய அழகு குழந்தை. ஆமா. திடீர்னு பார்த்தா முட்டைக்கண்ணா இருக்கு. திடீர்னு பார்த்தா முட்டைக்கண்ணா வரான், பயம் காட்டுறான். மற்றபடி பார்த்தா ரொம்ப சுட்டி பையனா அழகா கியூட் பாயா இருக்கான். ஓகே, ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ. இது என்னது? தி கூகுளி கண்ணா சுடுவோமா இவனை? இந்தடா வந்து கண்ணா. என்னடா ஏய் அழகா இருக்கு. டேய் 3 கண். என்னடா ஒரு குழந்தை இப்படி பண்ணிட்ட? ஓகே, அடுத்த பிரச்சனை ஓபன் பண்ணுவோம். இது ஊபி நான் தெரியுது. என்னது ஊபி குசனா? இதுல போய் மிதிச்சோன்னா என்னமோ பச்சை கலர்ல கேஸ் எல்லாம் வருது. ஓகே, அடுத்த பிரசன்ட் போவோம். இது என்னது? பம்பரம். ஆஹா, அந்த காலம் அது 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 அந்த காலம். ஸ்பின்னிங் டாப் பேரெல்லாம் மாற்றி வச்சிருக்காங்க. ஏய் நல்லா சுத்துது. ஃபைனல் பிரசன்ட் ஓபன் பண்ணுவோமா? ஃபைனல் பிரசன்ட் ஆர்டர். இதனால நாங்கள் சொல்லிக்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த சுத்தியை வச்சு நாங்கள் அடிக்க மாட்டோம். இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்னாச்சு நியூட்டுக்கு? ஏன் நியூட்டு என்ன நியூட்டு இப்படி பண்ற? ஓகே, இவனை தூங்க வைக்கணுமா? ஒரு பாட்டு பாடலாமா? ஓகே, அவனுக்கு பெட்ல வச்சு போடுவோம். கண்ணான கண்ணே நீ போய் தூங்குடா. பச்சை கலர் சட்டை. அவன் ஆல்ரெடி கடுப்புல இருக்கான், சுத்தியில வச்சு அடிச்சிட்டான்னு. அப்ப தயவு செஞ்சு நீ பாட்டு பாடு, அப்ப அவன் தூங்குவான். நான் பாட்டு பாடுனா நான் தான். என்னடா போட்டோ ஒண்ணு தூங்கி நியூட் கொடுத்திருக்க gift இது. நியூட் எங்க இருக்கு? நியூட் கொடுத்த gift என்னடா? வெச்சுடா. ஓபன் அப் ப்ளீஸ், ஓபன் அப். இது கீழே கொண்டு போய் வைக்கணும் போலயோ. இது நியூட்டுக்கான பிரசன்ட்டா? இது நியூட்டுடைய பிரசன்ட்டா இல்ல நியூட்டுக்கான பிரசன்ட்டா? நியூட்டுக்கான பிரசன்ட் தான் நினைக்கிறேன். நியூட்டுக்கு என்னாச்சு? இவன் என்ன மறுபடியும் இங்க வந்துட்டான்? நியூட்டு எழுந்துடுறா. போன வாட்டி இப்படிதான் அவன் இறந்தான் நியூட்டு. அப்ப இப்போ நான் சொன்னா ஒரு கட்டத்துல கிருஷ்ணன் என்னன்னா வாரியரா மாறுவாங்க. அந்த டெமிஸ் வாரியரா மாறுவாங்க முடிஞ்சிருச்சா? இவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு இருக்கோமா? கண்டினியூஷன் போனது இல்ல. Why did you bring him here? கொண்டு வந்த அவரை இங்க கொண்டு வாங்க. Not this time. டைம் இல்ல. இந்த முறை ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்தது. இருந்தாலும் இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஹாலிடேஸ் அண்ட் விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். We are signing out from Goodbye LSK, Deepak and Lohit.